புத்தகங்கள் ஒரு மனிதனை நல்லவனாகவும் ஆக்கும், கெட்டவனாகவும் ஆக்கும். புத்தகத்துக்கு அத்தகைய வாளின் முனையை விட பேனாவால் எழுதப்பட்ட அந்த பேனாவின் முனைக்கு எழுதிய அந்த புத்தகத்திற்கு கூர்மை அதிகம். ஒரு புத்தகம் எத்தகைய ஒரு மனிதனையும் செம்மைப்படுத்தக்கூடிய திறமை ஒரு புத்தகத்துக்கு உண்டு. அதுபோலவே அந்த புத்தகம் ஒருவனை தீய வழியில் செல்வதற்கும் அந்த புத்தகம் பயன்படும். நம்ம எந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு முன்னேற முடியும், அவன் எந்த பாதையில் செல்லணும் அப்படிங்கிறது தான். சில பேர் புத்தகங்களே அறியாமல் இருப்பாங்க, புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லாமல் இருப்பாங்க. அவர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு கதையாவது, சிறிய புத்தகங்களையாவது, 1-2 புத்தகங்களையாவது ஒரு மனிதன் வாசிக்க பழகணும். ஏன்னா நம்ம பெற்றிருக்கிற அறிவு என்பது வெறும் பாட புத்தகங்கள் மட்டுமில்லாமல் பல கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எழுதிய அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்த புத்தகங்களை படித்து, உலகத்தில் உள்ள பல தலைவர்கள் எழுதிய புத்தகங்களை படிக்கும் வாசிப்பு திறனை நாம் அதிகமாக வளர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய தெளிந்த அறிவு புலப்படும். ஒரு சினிமா காட்சி இருக்குது, அந்த சினிமா காட்சியில் உள்ள ஒரு சண்டை காட்சியோ, ஒரு பாடல் காட்சியோ, ஒரு நகைச்சுவை காட்சியோ, அதில் நம்மளுடைய மனதை கட்டி இழுத்து நம்ம அதனுடைய பயணிக்கிற மாதிரி ஒரு உணர்வை சினிமா அப்படிங்கிற ஒரு வெள்ளித்திரை மிக அழகாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அது நம்ம மனிதர்கள் தம்மை அறியாமையே அதுக்குள்ளே நம்மளுடைய மனது நுழைந்துடும். அத்தகைய திறன் இந்த கலை பண்பாட்டு துறைக்கு இருக்குது. கலை அப்படிங்கிறது ஒரு பாடலுக்கு ஒரு மனிதனை, அவனுடைய இதயத்தை தொட்டு பார்க்குற அளவுக்கு அந்த பாடல்களோட வலிமை அதிகம். அதுபோல் ஒரு திரைப்படங்களாகட்டும், ஒரு நாடகமாகட்டும், அதுபோலவே இந்த புத்தகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இது உள்ளது. அதாவது ஒரு மனிதனை எளிதாக இணைக்கக்கூடிய அந்த இது புத்தகத்திற்கு அந்த திறன் உண்டு. நாம் அதனால் நம்மளுடைய வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்தணும். புத்தகங்கள் ஒரு மனிதனை செம்மைப்படுத்தும். புத்தகங்கள் ஒரு மனிதனை வெற்றியாளனாக்கும். புத்தகங்கள் ஒரு நல்ல மனிதர்களை, நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு மிகவும் சிறந்த புத்தகங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதை நாம் படித்து சுதந்திரமிக்க ஒரு சமத்துவமான சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும். பல உலக நாடுகளுடன் போட்டி போடும் அளவுக்கு விஞ்ஞானத்தில் வளர்க்கக்கூடிய திறன்கள் எல்லாம் புத்தகத்தில் ஒளிந்துள்ளன. நாம் அத்தகைய புத்தகங்களை தேடி தேடி நம்முடைய அறிவை விரிவு செய்ய வேண்டும். தோழர்களை, நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிப்போம். படிக்கும் பழக்கத்தை, வாசிப்பு திறனை மேம்படுத்துவோம். உங்களால் முடிந்த அளவுக்கு சிறிய உதவி செய்ய நேரிடும் போது ஒரு புத்தகத்தை பரிசாக வழங்குங்கள். அது ஒரு மனிதரை நீங்கள் செதுக்குவதற்கு அந்த புத்தகங்கள் பயன்படும் என்பதை இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.